ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரீசெண்ட் டேஸாக என் பையனுக்கு கேக்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அவனுக்காக நானே பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கும்போது என் பையன் குறுக்காமல் இருக்கான்ட்டு அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்தான். இன்றைக்கி ரொம்ப ஃபன்னாக தான் ப்ரிப்ரேஷன்லாம் போச்சு. அவனையும் பார்த்துக்கிட்டு ஸோ இந்த கேக்கும் ஒழுங்காக வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இது எனக்கு செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து என் ஹஸ்பண்ட்காக நான் பண்ணேன், அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு. பட் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, எங்களுக்கு பெரிய அது சர்ப்ரைஸாக போச்சு. எங்களுக்கு மீன்ஸ் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். எங்கள் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, அடிகனமான பாத்திரத்தில் வைக்கணும் அப்படின்னு. நான் தான் இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு இடியாப்பம் ஸ்டீமர், சில்வர் ஸ்டீமர் அது, அதில் நான் வச்சேன். அடியில் சால்ட்லாம், அதுவும் ராக் சால்ட்லாம் போட்டு நான் வச்சேன். பேக் பண்ணிட்டு வரும்போது ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு நான் அதை சரியாக கவனிக்கல. அதுக்கப்புறம் பேக் பண்ணி அது ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அதை எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு ஸ்மெல்லு வந்துச்சு. அந்த ஸ்மெல்லு எப்படின்னா, இந்த ஈயம் ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அதை சாப்பிட்றதுக்கே அப்படி யோசித்தோம். உள்ளேருந்து அப்படியே இன்னும் இந்த வெடிலாம் போட்டப்போ பட்டாசுலாம் வெடிக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அது மாதிரி ஸ்மெல்லு வந்துச்சு. என்னடா இது அப்படின்ட்டு நல்லா ஓப்பன் பண்ணி அதெல்லாம் எடுத்து பார்த்தா அடியில் பெரிய ஒரு ஓட்டைங்க, சட்டி ஓட்டையாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கேக் பேக் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என் பையனுக்காக இப்போ நான் செகண்ட் டைம் பேக் பண்ணேன். இது அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு, நல்லா வரணும் அப்படின்ட்டு பேக் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே அந்த மாதிரி சொதப்பலைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே நான் யாருக்காக செஞ்சேனோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போதுண்டா எனக்குன்ட்டு இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.